தேங்க்ஸ் எனக்கு. நீங்களா? ஆமா மா, இது அப்பாவோட மாஸ்டர் பிளான்மா. டேய், காலையில இருந்து போன் பேசிட்டே இருந்த, கவுந்துருவேன்னு சொல்லி அவர் கூட சேர்ந்து நீயே கவுத்திட்டியே. சரி சரி, கேக் வெட்டலாமா? ஃபர்ஸ்ட் விஷ், மத்ததெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் கிஸ், விஷ் எல்லாம் அப்புறம் தான். நோ. நானும் நோ. பா, விஷ் தானப்பா, பண்ணிருப்பா. அதெல்லாம் முடியாதுப்பா. என்னாலே முடியாது. அப்பா எப்படிமா விஷ் பண்ணுவாரு? அப்பாவுக்கு தான் ஆம்பளைங்கிற ஈகோ இருக்கே. எனக்கு ஈகோ. ஆமா, உங்களுக்கு தான். அப்ப இல்லைன்னா விஷ் பண்ண வேண்டியதானே? பண்ண வேண்டியதானே? ஓஹோ, இந்த வரேன். இது என்ன? வாழை இலை. இதுல தான் கடலை பூ வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. குப்பையில போட சொன்ன, போடல. உன்னை பொறுத்த வரைக்கும் இது குப்பை, ஆனா எனக்கு இது காதல் வாழ்த்துமா. காலையில ஃபர்ஸ்ட் விஷ் என்னதான் இருக்கணும்னு வாழையிலே வாழ்த்து சொன்னேன். அதை நீ பார்க்கவே இல்லையே சுப்பு. இந்த டஸ்ட்பின்ல போட்டு வந்துருங்க, வண்டிக்கிட்ட வெயிட் பண்றேன். வாழையில தான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷை தெய்வீகமாக கோயிலில் வச்சு கொடுத்தனேம்மா. அதைத்தான் கசைக்கு திருப்பி எங்கிட்டே கொடுத்துட்டேம்மா. இது விபூதிங்க. நீ விபூதி வைக்க பேப்பர் கேட்ட, ஆனால் அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பிரித்து பாருமா. என்னவளுக்கு, எனக்காக பிறந்தவளுக்கு, என் வாழ்வின் துணையாய் வந்தவளுக்கு, நீதானடி என் குலவிளக்கு, என் குடும்ப குத்து விளக்கு. அன்று போல் இன்றும், இன்று போல் என்றும், என்றென்றும். ஐ லவ் யூ so much. ஹாப்பி அனிவர்சரி மை டியர் லவபிள் பொண்டாட்டி. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். அங்கே நான் ஃபஸ்ட் டைமாக பில்லை பே பண்ணுறியான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? மாட்டேன்னு சொன்னேன். நீ மாட்டேன்னு சொன்ன, ஆனால் அந்த பில் ஃபோல்டரில் தான் என்னுடைய விஷயே மாட்டி வச்சுருந்தேன். ஃபிசிக்கலாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு டிஜிட்டலாக ஒன்று ட்ரை பண்ணேன். அதுவும் ஃபெயிலியர். என்னதுங்க? பார்க்கில் உனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சேன்ல, அதை பார்த்து கண்ணீரை வைப்பப் பண்ணுன்னு பார்த்தா அந்த மெசேஜே ஸ்வைப்பப் பண்ணிட்டேம்மா. இப்போவாது ஓப்பன் பண்ணி பார். நமக்கு வேணுங்கிறது நம்ம பக்கத்துலேயோ கூடவே தான் இருக்கும். நம்ம கைக்கிட்ட இருக்க எடுக்காம அதை ஆகாசல் தேடிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு மட்டும் இல்லை, 30 வருஷமாக நான் ஃபஸ்ட் விஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீ அதை கவனிக்கலை. ஆம்பளைங்க எங்களுக்கு ஈகோ இருக்குதான், ஆனால் அது கொண்டாட்டிட்ட கிடையாது. நான் நினச்சிருந்தா ஃபஸ்ட்டு விஷை டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு கடைசியாக நான் ஏமாந்ததே மிச்சம். அடுத்த வருஷம் நான் ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் சுப்பு? சுப்பு, ஹாப்பி அனிவர்சரி. தேங்க்ஸ்.